என்னது கபிலனா சீரீஸ்ல 4:73 நேற்று நைட்டு பைக் எடுத்து மார்னிங் 4:45க்கு எழுந்து போலான்னு தான் பிளான். ஆனா 5:30க்கு தான் பைக் ஸ்டார்ட் பண்ணோம். செமஸ்டர் எக்ஸாம் கூட இவ்வளவு சீக்கிரம் எழுந்தது இல்லடான்னு சிரிச்சுக்கிட்டே ஜர்னி ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் டீ பிரேக் மலுமிச்சம்பட்டியில, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி நமக்கு ஒரு செம்ம மார்னிங் வெல்கம். உடுமலைப்பேட்டை போகும்போது ரோட் சைடு மரம் மார்னிங் லைட் பார்த்துட்டே போகணும் போல இருந்துச்சு. எல்லாரும் மாத்தி மாத்தி பைக் ஓட்டிட்டு பேசிக்கிட்டே ஜர்னி கன்டினியூ பண்ணோம். மலைக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்து மேல ஏறும்போதே கிளைமேட் மாறிடுச்சு. கொஞ்சம் மேல போன உடனே சின்ன ஸ்ட்ரீம், சில இடங்களுக்கு கேமரா தேவையில்லை, நின்னு பார்த்தா போதும். வழியில வாட்டர் ஃபால்ஸ், பென்ஸ், மிஸ்ட், ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஒவ்வொரு வியூ மாறிட்டே இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு மறையூர்ல ஒரு ஸ்டாப், 2 தோசை கடலைக்கறி. என்னடா இது தண்ணி இந்த கலர்ல இருக்கு, நல்லா இருக்கிற தண்ணி கொடுக்க சொல்றான்னு கேட்டேன். ஆனா கேரளால இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சாங்க. ஜர்னி கன்டினியூ பண்ணும்போது குளிர் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு. அப்பதான் தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுன்னு தெரப்பி இல்லாம வெதரும் தெரப்பி தான். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம். அந்த லேக்ல வீடியோ எடுக்கும்போது தான் என்னோட கேமரா வருத்துன்னு தோணுச்சு. அங்க ஒரு தாத்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த கேப்ல ஒரு வாண்ட குரங்கு செம்ம கேஷுவலா வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. பிரேக் மேல பிரேக் எடுத்ததுனால 10:30க்கு ரீச் ஆகணும்னு இருந்த நாங்க 12:30க்கு தான் மூணார் ரூம் ரீச் ஆனோம். சாப்பாடுக்கு ஸ்ட்ரைட் ஹோட்டல் ஹல் புகாரி, பரோட்டாவும் சிக்கன் கறியும், அப்புறம் ரைஸ் கொஞ்சம். டிராவல்ல சாப்பிட்ட சாப்பாடுக்கு தனி டேஸ்ட் தான். அப்புறம் மேட்டுப்பட்டி டேம் போனோம். பெருசா எதுவும் இல்ல, ஸ்ட்ரைட் குண்டல டேம். அங்க உள்ள போக 10 rupees டிக்கெட் எடுத்து உள்ள போனோம். கயாக்கிங் க்ளோஸ், சோ பெடல் போட் தான். ரேஸ் வச்சு இந்த கரையில இருந்து அந்த கரை டச் பண்ண ட்ரை பண்ணோம். சிரிப்பா இருந்துச்சு. டைம் எப்படி போச்சுன்னே தெரியவே இல்லை. சில கேங்லாம் நல்லா ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தேனி பார்டர்ல இருக்கிற ஹனி பாயிண்ட் போகலான்னு கிளம்பணும். டாப் ஹில் ஸ்டேஷனுக்கு லேட் ஆயிடுச்சு. ஹனி பாயிண்ட்ல தான் ஸ்டாப். அங்கதான் அட்டைப்பூச்சி சிலருக்கு கடிச்சு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா பக்கத்துல இருந்தவங்க அட்டைப்பூச்சி கடிச்சா நல்லது நடக்கும்னு ஐதீகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா மழையும் வந்துருச்சு. எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணல. மூணார் மலையை அப்படியே அனுபவிச்சுட்டு ரூம் வந்துட்டோம். நைட்டு மூணார் மெஸ்ல சாப்பிட்டு நாளைக்கு இன்னும் என்ன சர்ப்ரைஸ் இருக்கும்னு யோசிச்சுட்டு நாளை முடிச்சோம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் ஹாப்பியா இருங்க. பை பை.